வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய கோபால விம்சதியில் துவக்க ஸ்லோகத்தில் கண்ணனின் பெருமை பேசுகிறார். பிருந்தாவனம் நெருஞ்சி முள் காடாக இருந்ததாம். அதை நல்ல மேய்ச்சல் நிலமாக மாற்ற வேண்டும் என்று கண்ணன் திருவுள்ளத்தில் சங்கல்பித்துக் கொண்டு ஒரு நாள் இரவு பொழுதுக்குள்ளே அதை சிறந்த தோட்டமாக மாற்றிவிட்டான். கண்ணனுக்கு தோட்டமும் பிடிக்கும், காடும் பிடிக்கும், பசுக்களை மிகவும் பிடிக்கும். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தே கண்டீரே. ஆண்டாளுடைய அழகான பாடம். தனக்கு பிடித்தமான பசுக்களை பிருந்தாவனம் காட்டுக்கு அழைத்து போய் தினமும் மேய்த்து அதுகளுக்கு தண்ணீர் காட்டி புல் கொடுத்து ஆசையோடு தடவி தடவி வளர்த்தான் கண்ணன். கண்ணனுக்கு எத்தனையோ ரூபங்கள். காளிங்கமர்தன கண்ணன், வேணுகோபாலன் கண்ணன், மாடு மேய்க்கும் கண்ணன், வெண்ணைக்காடும் பிள்ளை கண்ணன். இப்படி ஓரொரு உருவத்திலும் கண்ணனை சேவிக்கிறோம். கண்ணனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஏதோ கோபம், பயங்கலந்த வருத்தங்கலந்த கோபம். ஒருத்தி வெண்ணெய் திருடும் போது கையும் மெய்யுமாக பிடித்து யசோதை இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினாள். கண்ணனும் மன்றாடி பார்த்தார். நான் திருடவில்லை, இவள் வேணுமென்று என் கையில் வெண்ணெயை போட்டு குற்றம் சொல்கிறாள். ஆனால் கண்ணனின் பேச்சு எடுபடவில்லை. யசோதை என்று நன்றாக பிடித்து கொண்டாள். அப்போது கோபமுற்ற கண்ணன், நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லுகிறேன், உலகத்தில் உண்மைக்கு மதிப்பே இல்லையா என்று பொய்யாக கோபித்துக் கொண்டு தன் இரண்டு கைகளையும் தன் இடுப்பில் பொருத்தி கொண்டு, யாரும் நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா என்றான். அதே திருக்கோலத்தில் பண்டரிநாதனாக இதோ திருச்சிராப்பள்ளி புகைவண்டி ஜங்ஷனுக்கு அருகிலே கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சந்நிதிக்குள்ளே பெருமானை விட்டலனாகவே சேவித்துக் கொள்கிறோம். இரண்டு திருக்கைகளையும் தன் இடுப்பில் ஊன்றிக்கொண்டு ஓர் திருக்கையில் புல்லாங்குழலை பிடித்து கொண்டு அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கும் திருக்கோலம். சின்ன வடிவத்தோடே எழுந்தருள் இருக்கிறார். இவர் இங்கு வந்த வரலாறு சுவையானது. ஆஞ்சநேய சுவாமி முதலில் இங்குதான் எழுந்தருள் இருந்தார். பிற்பாடு அவரை இடம் பெயர்த்து பெரும் சன்னிதானத்துக்கு எழுந்துருள பண்ணினார்கள். அப்போது ஆஞ்சநேயர் வெறுமே போவாரா? தான் வணங்கிய ராமன், ராமனின் அடுத்த அவதாரமான கண்ணன், அந்த கண்ணனே இங்கு இருக்கட்டும், அடியார்களுக்கு விட்டலனாக காட்சி கொடுக்கட்டும் என்பதற்காக பண்டரிநாதனாய் இவ்விடத்தில் எழுந்துருள பண்ணப்பட்டார். ஏற்கனவே ஆஞ்சநேயர் இருந்த இடம், ஆஞ்சநேயர் இடம் மாற இப்போது பண்டரிநாதனுடைய சந்நிதி. அவரை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். சின்ன அழகான விமானம், அதிலே கண்ணன் எழுந்துருளி உள்ளார், ராமன் உள்ளார். ஓர்புறத்தில் பரவாசுதேவன் சங்க சக்கரங்களை பற்றி கொண்டிருக்கிறார். கடைசி புறத்திலே புல்லாங்குழல் ஊதும் கண்ணன். இவர்களையெல்லாம் விமானத்தில் தரிசித்துக் கொண்டோம். கீழே பண்டரிநாதனை சேவித்துக் கொண்டோம். இனி மேற்கொண்டு அடுத்த சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் தற்போது நாம் இருப்பது 75வது சர்க்கம். கௌசல்யை கோபமுற்று பேசினாள். என்னையும் நாடு கடத்திவிடு, நீயும் உன் தாயும் சௌக்கியமாக இருங்கள். அது பொறுக்காத பரதன் சூளுரைத்தான். நான் என்னுடைய அனுமதியின் பேரில் ராமன் காட்டுக்கு சென்றிருப்பானால் எனக்கு இந்த பாபம் வரட்டும், இந்த பாபம் வரட்டும் என்கிறான். வரிசையாக படிப்பதாக கூறியிருந்தேன். உற்று நோக்குங்கள், கேட்டுக் கொள்ளுங்கள். வேணுமென்னால் குறித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது இப்படி செய்யலாம். வரிசையா ஒரு பாபமா சொல்லும் போது எதெல்லாம் நாம கிட்ட நிச்சயமா இல்லையோ மறந்துருக்கோம், குறிச்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எப்படி நாம பண்ணாததை பத்தி இப்ப ஞாபகம் வச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை வர்ற பட்டியல ஏதான் ஒண்ணும்
கொஞ்சம் அதனுடைய நிழல் நம்ம பேர்ல படுறாமல் இருந்தால் அப்ப மட்டும் குறித்து வைத்துக் கொண்டு அதை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காரயித்வா மகத்கர்ம பர்த்தா பிருத்தியம் அனர்த்தகம் அதர்மோ யோஸ்ய சோஸ்யாஸ்து யஸ்யார்யோ அனுமதே கதா யஸ்ய ஆர்யஹ அனுமதே கதா. இதான் திரும்ப திரும்ப இந்த ஸ்லோகத்தில் வரும். அதாவது ராமன் என் அனுமதியின் பேரில் காட்டிற்கு சென்றிருப்பானால் இன்ன பாபம் வரட்டும், இன்ன பாபம் வரட்டும். முதல்ல சாதிக்கிறார் சத்யசந்தஹ சதாம் ஸ்ரேஷ்டஹ யஸ்ய ஆர்யோனுமதே கதஹ ப்ரைஷ்யாம் பாபீயசாம் யாத்து சூரியஞ்ச பிரதிமேஹது ஹந்து பாதேன காம் சுப்தாம் யஸ்யார்யோ அனுமதே கதஹ. கீழே படுத்திருக்கும் ஒரு பசுமாட்டை காலால் உதைத்தாலோ அடித்தாலோ என்ன பாபம் வருமோ அது வரட்டும். சூரிய சந்திரர்களை பார்த்து அவர்களை பார்த்து மலஜலம் கழித்தால் எந்த பாபமோ அது நமக்கு வரட்டும். மகத்கர்ம பர்த்தா பிருத்தியம் அனர்த்தகம். ஒரு பெரும் வேலையை வேலைக்காரர்களை கொண்டு நடத்திவிட்டு அவர்களுக்குரிய ஊதியத்தை கொடுக்காமல் போனால் அந்த முதலாளிக்கு என்ன பாபம் வருமோ அது நமக்கு வரட்டும். அதர்மா பரிபாலயமானஸ்ய ராஜ்ஞோ பூதானி புத்திரவது ததஸ்து துருஹ்யதாம் பாபம். என் பிள்ளைகளை போல் உங்கள் எல்லாரையும் காப்பேன் என் அரசன் ஒருத்தன் சூளுரைத்து பதவியேற்றுக் கொண்டு விட்டு அவன் சொன்ன பிரதிஜையின்படி நாட்டை நடத்தவில்லையானால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் நமக்கு வரட்டும். பலி ஷட்பாகம் உத்ருத்ய நிருபஸ்ய ஆரக்ஷிது பிரஜாக அதர்மோயோஸ்ய சோஸ்யாஸ்து. ஒரு அரசன் 6 பங்கில் 1 பங்கை மனிதர்கள் என்ன சம்பாதிக்கிறார்களோ அதில் 6 பங்கை வரியாக வசூலிக்கலாம். அந்த வரி வசூலித்து விட்டு தனக்கென்று உபயோகப்படுத்தி கொண்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும். சம்ஸ்ருத்யச தபஸ்விப்யா சத்ரேவை யஜ்ஞ தட்சிணம் தாம் ச அபலதாம் பாபம் யஸ்யார்யோ நமதே கதா. ஒரு சிறந்த யஜ்ஞத்தை நடத்திவிட்டு அதுல வந்திருக்கிற அந்தணர்கள் வேத விற்பன்னர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணையை கொடுக்காமல் யாகம் முடிந்தது என்று சொன்னால் தட்சிணை இல்லாத யாகம் சந்திரன் இல்லாத ஆகாயத்தை போலே அந்த பாபம் எதுவோ அது எனக்கு வரட்டும். ஹஸ்தஸ்வரத சம்பாதே யுத்தே சஸ்திர சமாகுலே மாஸ்ம கார்ஷித் சதாம். ஒருத்தன் சிறந்த யுத்தத்தில் தான் பெடித்தனமாக யுத்தத்தை பண்ணிவிட்டு தான் கொழையா யுத்தத்தை பண்ணிவிட்டு அதனால வீர சொர்க்கம் போகா இருக்கானே. யுத்தம் கிடைத்தால் ஜெயித்தோமோ தோத்தோமோ இறந்தால் வீர சொர்க்கம் போக வேண்டும். ஆனால் நேர்மையான யுத்தம் புரியாவிட்டால் சொர்க்கம் கிட்டாது. அப்ப அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். உபதிஷ்டம் சுசூக்ஷ்மார்த்தம் சாஸ்திரம் யத்தனேன தீமதா ச நாசயதி துஷ்டாத்மா. ஒரு ஆச்சாரிய நடத்துல போய் நுண்ணிய கருத்துகள் நுட்பமான பொருள்கள் அவை அனைத்தையும் நன்கு கேட்டுக்கொண்டு விட்டு அது எப்ப பயன்பட வேண்டுமோ அதை பயன்படுத்தாமல் வீணடிக்கிறானே அந்த சிஷ்யனுக்கு என்ன பாபம் வருமோ அது நமக்கு வரட்டும். பரசுராம சாபத்தாலே கரணன் முக்கியமான உபதேசங்களை இழந்தான் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையோ. பாபத்தாலே மேலே மாச்சதம் வியூட பாக்வம்சம் சந்திரபாஸ்கர தேஜசம் திராட்சீத் ராஜ்யம் அஸ்தானம் யஸ்யார்யோ அனுமதே கதா. மாச்சதம் வியூட பாக்வம்சம் சந்திர பாஸ்கர தேஜசம் பாயசம். மேல சாதிக்கிறார் ராமன் திரும்ப வருவான். 14 ஆண்டுகள் கழித்து சூரியன் சந்திரன் போல் ராமன் ஒளியோடு சிங்காதனத்தில் அமருவான். நான் இப்ப சொல்ல போற ஆறு தெரியுமோ? ராமன் திரும்ப வந்து சிங்காதனத்தில் அமருவதை பார்க்க போகாதவன், பார்க்காத இழக்கிறவன், அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும். பாயசம் கிருசரம் சாகம் விருதா சோஷ்ணாது நிர்கிருணா. ஒருத்தன் பாயசத்தையும் எள்ளோரை எள்ளால் செய்யப்பட்ட சாதத்தையும் அதற்குரிய நாளில் உண்ணாமல், என்னைக்கு பாயசம் சாப்பிடணுமோ அன்னைக்கு தான், விசேஷம் இல்லாத நாளில் பாயசம் உண்ணக்கூடாது. அதை போல எள்ளோரையும் உண்ணக்கூடாது. ஆனா விசேஷமே இல்லாத நாளில் பாயசத்தையும் எள்ளோரையும் யார் உண்ணுகிறானோ அவனுக்கு என்ன பாபம் வருமோ அது வரட்டும். குரும் சாப்யவஜானாது யஸ்யார்ஜோனுமதே கதா. குருவை அவமதித்தவன், ஒரு குரு நமக்கு எழுத்தறிவித்தவன், அவர் நமக்கு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ராமாயணம் பாகவதம் எத்தனையோ கற்றுக் கொடுப்பவர், அவருக்கே யார் துரோகம் பண்ணுகிறானோ அவரை யார் அவமானப்படுத்துகிறானோ அவனுக்குரிய பாபம் வரட்டும். கவாம் ஸ்பிருஷது பாதேன குருன் பரிவதேதச்ச மித்ரே துக்கியேத சோத்யர்த்தம். யார் ஒருத்தர் குருவையும் நண்பனையும் துரோகம் செய்து அவரை இகழ்கிறார்களோ அந்த பாபம் வரட்டும்.
விஸ்வாசாத் கதிதம் கிஞ்சித் பரிவாதம் மித குவச்சித். ஒருத்தங்கிட்ட இது ரகசியமா பாதுகாத்துக்கோ, முக்கியமான விஷயம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதை சொன்னா ஆபத்து வரும், ஆனால் உன்னிடத்துல அது உபயோகப்படுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் என்று ஒருத்தர் நம்பிக்கையோட ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார். ஆனா அதை தப்பான பயன்படுத்தி விட்டு மொத்த காரியத்தையும் கெடுக்கிறானே, அவனுக்கு என்ன பாபம் வருமோ அது வரட்டும். அப்புறம் அகர்த்தாச்ச அகிருத்தஜ்ஞஸ்ச, யார் ஒருத்தன் செய்ய வேண்டிய நேரத்தில் முக்கியமான செயல்களை விடுத்துகிறானோ, அகிருத்தஜ்ஞஸ்ச நன்றி மறந்தவனோ, தக்தஸ்ச நிரபத்ரபஹ வெட்கமே இல்லாதவனோ, லோகே பவது வித்விஷ்டா உலகத்தவர்களால் இந்த தீய பண்புகளாலே நிந்திக்கப்படுபவனோ அவனுக்குரிய பாபம் வரட்டும். புத்திரைர் தாசைச்ச விருத்தைச்ச சுகிருகே பரிவாரிதா, தம் வீட்டில் பெண்ணும் பிள்ளையும் கூட இருக்கிற உறவுக்காரர்களும் மனைவியும் இன்னும் சாப்பிடாதிருக்கும் போது, அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத போது தான் மட்டும் அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிறானே, அவனுக்கு இருக்கிற பாபம் வரட்டும். புத்திரைர் தாசைச்ச விருத்தைச்ச அப்பிராப்ய சதிருஷாம் தாரான் அனவத்திய பிரமீயதாம் அனவாப்பிய கிரியாம் தர்மியாம். நல்ல ஒரு மனைவியை அடைந்து விட்டும் அவளோட சேர்ந்து புத்திர பேரு பெறாதவனோ, அது கூட முக்கியமில்லை, நல்ல ஒரு மனைவி அடைந்து விட்டு தர்ம காரியத்தை செய்யாதவன், மனைவியின் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு தர்ம செயல்கள் நமக்குன்னு விதிக்கப்பட்ட அக்னி காரியங்களை செய்ய வேண்டும். யார் ஒருத்தன் அதை செய்யாமல் விடுக்கிறானோ அவனுக்கு வரும் பாவம் எனக்கு வரட்டும். மாத்மன சந்ததிம் திராட்சீது சேஷுதாரேஷு துக்கிதா, யார் ஒருத்தன் தன்னுடைய சந்ததியர்கள் நன்றாக இருப்பதை பார்க்காமல் துன்பப்படுகிறானோ அவனுக்கு வரும் பாபம் வரட்டும். ராஜ ஸ்திரீ பால விருத்தானாம், அரசன் பெண்ணு பாலர், அதாவது சிறு குழந்தைகள் வயோதிகர்கள், இவர்களை கொன்ற பாபம் எதுவோ அது எனக்கு வரட்டும். பிருத்திய தியாகேச்ச யத் பாபம், நம்மால் காப்பாற்றப்பட வேண்டிய வேலைக்காரர்கள் அவர்களை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டால் என்ன பாபம் வருமோ அது வரட்டும். அப்புறம் லாக்ஷயா மதுமாம்சேன, கள்ளு மாம்சம், லோகேனச்ச விசேஷ, அதாவது விஷம் கள்ளு மாம்சம் இது முதலானவர்களை விற்பவர்களுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும். சங்கிராமே சமுபோடேச்ச சத்ருபக்ஷ பயங்கரே, சத்ருக்கள் எதிர்த்து வரும்போது பயந்து கோழையை போல் புறமுதுகிட்டு ஓடியவனுக்கு என்ன பாபம் வருமோ அது வரட்டும். கபாலபாணிகி பிருத்திவி மடதாம் சீர சம்பிருதா, கிழிந்த கந்தல் ஆடையோட கையில் கப்பரை ஏந்தி கொண்டு உலகெல்லாம் பிச்சை எடுத்து போகிறானே ஒருத்தன், அவனுக்கு என்ன பாபம் வருமோ அது எனக்கு வரட்டும். மத்திய பிரசக்தோ பவது ஸ்ரீ ஸ்வக்ஷேஜுத நித்யசா, எப்போதும் கள்ளு குடித்தலிலும் பெண்களிடத்தில் தவறாக நடத்துவதிலும் சூதாட்டம் ஆடுவதிலும் விருப்பம் இருக்கிறவனுக்கு என்ன பாபம் வருமோ அது வரட்டும். காம குரோதாபிபூதிஷ, காம குரோதத்துக்கு ஆட்பட்டவன், பெருங்காமம் பெருங்கோபம், இதை காட்பட்டவனுக்கு வரும் பாபம். மாஸ்யாதர்மே மனோபூயாது அதர்மஞ்ச நிஷேவதாம், யார் ஒருத்தனுக்கு தர்மத்தின் பக்கம் எண்ணம் போகாமல் அதர்மத்திலேயே நிற்கிறதோ அவனுக்கு இருக்கிற குற்றம் வரட்டும். சஞ்சிதாந்தஸ்ய வித்தானி விவிதானி சஹஸ்ரஷா, சேர்த்து வைத்திருக்கிற பொருள் திருடர்களால் திருடப்படுகிறதே அவன் எவ்வளவு தவிப்பானோ அந்த பாபம் வரட்டும். உபே சந்தே சயானஸ்ய, காலை மாலை 2 வேளைகளும் எவன் தூங்குகிறானோ அவனுக்கு வருகிற பாபம் வரட்டும். யது அக்னிதாயகே பாபம் யத் பாபம் குரு தல்பகே மித்ர துரோகே, யார் ஒருத்தன் எங்கோ நெருப்பு வைக்கிறானோ அல்லது தன்னுடைய ஆச்சாரியன் குருவின் மனைவியனிடத்தே தவறாக நடக்கிறானோ, நண்பனுக்கு துரோகம் பண்ணுகிறானோ, வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறானோ அவனுக்கு வரும் பாபம் வரட்டும். தேவதானாம் பித்ருணாஞ்ச மாதா பித்ரோஸ் ததைவச்ச மாஸ்மகார்ஷீத், யார் ஒருத்தன் தாய் தந்தையர்கள் வயோதிகர்களுக்கு பணிவிடை செய்யாமல் தான் மட்டும் சுகமே இருக்கிறானோ அவர்களையும் பாபத்தை அடையட்டும். சதாம் லோகாத் சதாம் கீர்த்தியாக சஞ்சுஷ்டாத் கர்மணஸ்ததா பிரஷ்யது, யார் ஒருத்தன் தீய செயல்களால் உலகத்தில் கீர்த்தி புகழற்று போகிறானோ அந்த பாபம் வரட்டும். அபாஸ்ய மாத்ரு சுஷ்ரூஷாம் அனர்த்தே சோபதிஷ்டதா தீர்க்கபாகுர் மகாபக்ஷாக, யார் ஒருத்தன் தன் தாயின் சொல்படி கேளாமல் அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணாமல் இருக்கிறானோ அந்த குற்றம் வரட்டும். நிறைய பிள்ளைகளை பெத்துட்டு அதனாலேயே தரித்திரனாகி வருத்தப்படுவன போல நான் படுவேன். ஆசாமாசம் சமானானாம் தீர்த்வாம் தீனானாம் ஊர்த்த சக்ஷுசாம் அர்த்தினாம் விததாம் குறியாது, நம்மிடத்தில் கையேந்தி வருபவர்களை ஏமாற்றியவனாரோ அந்த குற்றம் நமக்கு வரட்டும். மாயையா ரமதாம் நித்தியம் புருஷா பிசுனஹா அசுச்சி, யார் ஒருத்தன் கோள் சொல்லுகிறானோ அவனுக்கு வரும் பாபம் நமக்கு வரட்டும்.
இப்படி பலவிதமாக சூளுரைத்து, ஆகவே தாயே குற்றம் என்னதல்ல, ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன், போய் ராமனை திரும்ப கூட்டி வருகிறேன் என்று வேகமாக பேசி புறப்பட்டான். நாமும் ஆஞ்சநேயரை தரிசிப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக